பயிர்களுக்கு நிவாரணம் தொடர்பாக முதலமைச்சர் தரப்பில் அறிவிப்பு ஒன்றானது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் முதல் பெய்த மழையால் 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, இந்த நிவாரணம் தொடர்பாக முதலமைச்சர் தரப்புல என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த டிட்டோ புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியான அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை முதலமைச்சர்கள் பரிந்துரைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலும் கூட தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் அரசனுடைய போதுமான கவனம் செலுத்துவதன் அடிப்படையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு எந்தவித சேதாரமும் இல்லை. அதே போல பயிர்களுடைய சேதம் தொடர்பாக தொடர்ச்சியாக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு தற்போது அதற்கான நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த இந்த 4 மாவட்டங்களிலே அதிகப்படியான தஞ்சை மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 11,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிர் செய்யப்பட்டிருந்த சம்பா மற்றும் பருவம் தவறிய தாளடி பயிர் என இந்த 2 காலகட்ட பயிர்களுமே முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி சேதப்படுத்தியிருக்கிறது. எனவே இதன் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்றைய தினம் நடந்த இந்த கூட்டத்தின் போது மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அக்டோபர் 2025 மாதம் பெய்த மழையின் காரணத்தால் கிட்டத்தட்ட 33% மேல் பாதிக்கப்பட்ட 4,235 ஹெக்டேர் வேளாண்மை நிலத்திற்கு சுமார் 345 ஹெக்டேர் தோட்ட பயிர்களுக்கும் இந்த நிவாரண நிதி வழங்கப்படுவதாக முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் சங்கம் பல விதத்திலும் கோரிக்கை வைத்தார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தார்கள். ஏற்கனவே குறுவை சாகுபடி அறுவடை காலத்தில், அதாவது கடந்த அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக மிகப்பெரிய அளவிற்கு மழை பெய்ததன் காரணமாக தீபாவளிக்கு முதல் வாரம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என இந்த 4 மாவட்டங்களும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பா பயிருக்கு தற்போது பயிர் நட்டிருக்கும் சூழலில் இதுபோன்ற கனமழை பெய்து 3 நாட்களுக்கு மேல ஒரு பயிர் வயலில் இருந்தால் முழுவதுமாக வீணாகிவிடும். ஒரு நாளில் வடிந்தால் எந்த ஒரு சேதமும் ஏற்பட போவதில்லை. ஆனாலும் இந்த 3 நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 33% பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.